Taste the Daily. தமிழ்நாட்டில் முதுகலை மருத்துவ படிப்பில் சேர 44 மாணவர்கள் போலியான என்ஆர்ஐ சான்றிதழ் அளித்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்பில் சேர 4 சுற்று கலந்தாய்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் மருத்துவ மாணவர்களின் சான்றிதழ்களை சரிபார்த்த போது நடப்பாண்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்திருந்த 6 பேரின் தூதரக சான்றிதழ்கள் போலியானவை என்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து போலியாக சான்றிதழ் அளித்த 6 மாணவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட ஆலோசனை கேட்கப்பட்டுள்ளது. இதேபோல முதுகலை மருத்துவ படிப்பிற்கான மாணவர்கள் சேர்க்கை கலந்தாய்வு துவங்க உள்ள நிலையில் முதுகலை படிப்பில் சேர விண்ணப்பம் செய்த மருத்துவர்களில் 44 மாணவர்கள் போலியான என்ஆர்ஐ சான்றிதழ் அளித்ததும் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த மாணவர்கள் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்க சட்ட ஆலோசனை பெறப்பட்டு குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மேற்படிப்பில் சேருவதற்கே போலி சான்றிதழ் கொடுக்கும் இத்தகைய நபர்கள் படித்து முடித்திருந்தால் எப்படி மருத்துவம் பார்ப்பார்கள் என மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். கழக நிர்வாகி இல்ல திருமண விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மணமக்களை சந்தித்து வாழ்த்தினார். சென்னை அண்ணா நகரில் அதிமுக அமைப்புசாரா ஓட்டுநர் மாநில துணை செயலாளர் முத்துவேல் மாரியப்பன் இல்ல திருமண விழா நடைபெறுவதை முன்னிட்டு அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினார். மேலும் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் மணமக்களை நேரில் வாழ்த்தினர். முன்னதாக புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி உருவப்படத்திற்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை விமான நிலையம் மற்றும் சுங்கத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆசாமி சிக்கியுள்ளார். தவான் என்கிற மோசடி ஆசாமி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 15 இளைஞர்களிடம் பணம் பெற்று மோசடி செய்துள்ளார். பணம் பெற்று பல நாட்களாகியும் வேலை கிடைக்காததால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த இளைஞர்கள் தவானை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் வேலை வாய்ப்பில்லாமல் தவித்து வரும் இளைஞர்களை குறிவைத்து இத்தகைய கும்பல் பல்வேறு மோசடிகளை அரங்கேற்றி வருகிறது. மேலும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இந்திய விமானப்படையின் முத்திரையை போலியாக உருவாக்கி வேலை வாய்ப்பு இருப்பதாகவும் விண்ணப்பத்திற்கு 250 முதல் 500 வரை கட்டணம் இருப்பதாகவும் கூறி அதன் மூலம் ஒரு கணிசமான தொகையை வசூல் செய்யும் அவலமும் அரங்கேறி வருகிறது. தாம்பரம் இரும்புலியூர் சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தாம்பரம் சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்த நிலையில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக இரும்புலியூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றதால் அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அவசர தேவைக்கு அந்த பாதையை பயன்படுத்திய வாகனங்கள் பழுதாகி நின்றன. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திராவிட மாடல் ஆட்சியில் லேசான மழை பெய்தாலே சாலைகளிலும் குடியிருப்புகளிலும் தண்ணீர் தேங்குகிறதே என பொதுமக்கள் ஆவேசப்படுகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றுவதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர் மழை காரணமாக நிலக்கரி வெட்டும் பணி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு 3 சுரங்கங்களில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டனர். மேலும் சுரங்கத்தில் இருக்கும் மழைநீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருவதால் விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் மழைக்காலங்களில் சுரங்கத்திலிருந்து மழைநீரை வெளியேற்றக்கூடாது என விதிமுறை உள்ள நிலையில் திறனற்ற திமுக அரசு கண்டுகொள்ளாததால் என்எல்சி நிர்வாகம் மழைநீரை வெளியேற்றுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.